அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவம் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் அரசு மீது குற்றம் சாட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் விளக்கம். மாணவி வன்கொடுமை வழக்கின் முதல் தகவல் அறிக்கை கசிந்ததற்கு மத்திய அரசே காரணம். வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு இருந்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி. நான்கு முறை குண்டர் சட்டத்தில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் ஆளும் அரசு மௌனம் காக்கிறதா? நேற்று போராடிய திமுகவினர் மீது வழக்கு பதியப்பட்டதே தவிர யாரும் கைது செய்யப்படவில்லை. ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் கட்சி பாகுபாடு இல்லை. அனுமதியின்றி போராட்டம் நடத்திய திமுகவினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். தெரியும், போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள். அதுவும் காவல்துறையிலேயே கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரம் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருக்கும் என்பதை நான் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் திமுக உறுப்பினர் அல்ல. அமைச்சர்களுடன் யார் வேண்டுமானாலும் புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் விளக்கம். அது அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறில்லை. ஆனால் யாராக இருந்தாலும், உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் அல்ல, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அதிமுகவை தொடர்புபடுத்தி பேசிய முதலமைச்சர் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட விவகாரத்தை அவை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பி வைத்த சபாநாயகர் அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்ற முதலமைச்சரின் வேண்டுகோளையும் ஏற்றார். சென்னையும் கோவையும் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது என்ன? தமிழகத்தில் பாதுகாப்பாக பாலியல் குற்றங்கள் நடப்பதாக முதலமைச்சர் கருதுகிறாரா எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. பல்கலைக்கழக சம்பவத்திற்கு ஆளுநர் காரணம் என்றால் பொதுவெளியில் நடக்கும் குற்றங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? அமைச்சர்களின் கருத்திற்கு வானதி சீனிவாசன் பதிலடி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததில்லை. எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியலில் ஈடுபட வேண்டாம் என பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு கண்டனம். எழுதி கொடுப்பதை வாசிப்பது மட்டும்தான் ஆளுநரின் வேலை, கோரிக்கை எதுவும் வைக்க முடியாது எனவும் பேரவையில் விளக்கம். ஆளுநர் உரையின் போது டிடி பொதிகை டிவி மூலம் வெட்டி ஒட்ட முயற்சி நடந்தது. வெட்டி ஒட்டுவார்கள் என முன்கூட்டியே கண்டுபிடித்ததால் நேரலை தரப்படவில்லை என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். HMPV தீ நுண்மி குறித்து அச்சப்பட வேண்டாம் என்று பேரவையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. காய்ச்சல் சளி பாதிப்பு உள்ளோர் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது நல்லது என்றும் விளக்கம்.
தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க விட மாட்டோம் என பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. நாடாளுமன்றத்தில் சுரங்கத்தை ஆதரித்து பேசியது அதிமுக எம்பி தம்பிதுரைதான் என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடைபெற்று வருவதாக பேரவையில் செல்வ பெருந்தகை பேச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் பெற்றுத் தருவதை தவிர வேறு எந்த நோக்கமும் தமிழக அரசுக்கு இல்லை என முதலமைச்சர் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு தமிழக ஆளுநர் RN ரவிதான் பொறுப்பேற்க வேண்டும். பேரவையில் நடந்த விவாதத்தில் தமிழக வாழ்வுரிமை உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டு. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை திசை திருப்பவே ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்தியதாக சீமான் குற்றச்சாட்டு. 40 எம்பிக்களை வைத்துக் கொண்டு ஆளுநர் குறித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி. குடியரசு தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருசக்கர வாகனங்களில் ஒட்டப்பட்ட யார் அந்த சார் ஸ்டிக்கர். முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கரை ஒட்டினார். கோவை பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் விரைவில் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. மகளிர் நீதிமன்றத்தில் இறுதி குற்றப்பத்திரிகையை CBI தாக்கல் செய்த நிலையில் சாட்சிகள் விசாரணை நிறைவு. புதிய தமிழகம் கட்சி பேரணிக்கு முந்தைய நாள் அனுமதி மறுத்தது ஏன்? உரிய விளக்கம் அளிக்க சென்னை காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அணை பாதுகாப்பு சட்டப்படி முல்லை பெரியாறு வழக்கில் நிபுணர்கள் குழுவை அமைக்காதது ஏன்? சரமாரி கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஒட்டி பறக்கும் படையினர் வாகன சோதனை. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தீவிர கண்காணிப்பு. இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணனுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக MP கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியின் சர்வர் அறைக்கு அமலாக்கத்துறை சீல் வைத்த விவகாரம். சீலினை அகற்றக் கோரி கல்லூரி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது நாளை விசாரணை. தமிழகத்தில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு அட்டவணையை வெளியிட்டது தேர்வுத்துறை. பிப்ரவரி 7ஆம் தேதி 12ஆம் வகுப்பிற்கும் 15ஆம் தேதி 11ஆம் வகுப்பிற்கும் செய்முறை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. திருவண்ணாமலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் நியமனத்திற்கு லஞ்சம் வாங்கிய கல்வி ஆய்வாளர் சஸ்பெண்ட். கூகுள் பே மூலம் 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கிய நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரனின் சொத்து விவரங்கள். சொத்து விவரங்களை ஆய்வு செய்து சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அறிக்கை சமர்ப்பித்தது வருவாய்த்துறை.
கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளின் காலி இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை நயன்தாரா பயன்படுத்திய விவகாரம். நடிகை நயன்தாரா மீது தனுஷ் தொடர்ந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குற்றவாளி நாகேந்திரனின் சகோதரர் ரவுடி ரமேஷ் வீட்டில் இருந்து 51 பட்டா கத்திகள் பறிமுதல். யாரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. சென்னையில் 20 லட்சம் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு காவலர் மீது வழக்கு பதிவு. வழிப்பறி சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்ட சன்னி லாய்டு தலைமறைவு. வனவிலங்கு வேட்டை, கனிமவள கடத்தல் கும்பலிடம் தென்காசி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குகின்றனர். காவல் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி காவலர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். போலீஸ் தண்டனை வாங்குறதுக்கு ஆதாரப்பூர்வம் எதுவுமே கிடையாது. அதிகாரிகள் கிரியேட் பண்ணி புதுசாக நினச்சா கூட தண்டனை தந்துடலாம். ஆனால் அதிகாரிலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் போலீஸ் ஆதாரப்பூர்வமாக அதிகாரியோட தப்பை ஆதாரப்பூர்வமாக சொன்னாக்கி அது ஏற்றுக்க மாட்டாங்க, அது கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண காவலர் எப்படி சொல்லலாம் அப்படி இடம் கொடுத்தாக்கு எல்லா அதிகாரி பற்றி உள்ள தப்புகளை காவலர்கள் வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை சிச்சுவேஷனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு கூட்டணி வச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் பயமுறுத்துறது. கோவையில் அடுக்குமாடி குடியிருப்பில் 19 வயது இளைஞர் வெட்டி கொலை. கொலை கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. திண்டுக்கல் வேடசந்தூர் அருகே எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து. 2 காயமடைந்த நிலையில் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அருகே பேக்கரியில் பயங்கர தீ விபத்து. சிலிண்டர் மாற்றும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முகக்கவசம் அணிவது கட்டாயம். HMP வைரஸ் எதிரொலியாக தேவஸ்தானம் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்பு. இலவசங்களுக்காக செலவழிக்கும் மாநில அரசுகள் நீதிபதி ஓய்வூதியத்திற்கு நிதி நெருக்கடி என பதிலளிப்பதா? நீதிபதிகள் ஓய்வூதியம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றி. சாலை விபத்தில் சிக்குவோருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை 7 நாட்களுக்கு இலவச சிகிச்சை. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். குழு தலைவர் PP சௌத்ரி தலைமையிலான கூட்டத்தில் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியா வந்தடைந்த மாலத்தீவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது
கசன் மௌமூன். டெல்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நேரில் சென்று மரியாதை. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் 46,000 நெருங்கும் பலி எண்ணிக்கை. 45,938 பேர் உயிரிழந்த நிலையில் 1,09,000 பேர் காயங்களுடன் தவிப்பு. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ திரைப்படம் மே 1 வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.